வணக்கம் நேயர்களே, விஎல்ஸ் நரேஷன் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மாமியாரின் அன்பு சிறுகதை. எழுதியவர் எஸ் மதுரகவி. கதைக்குள்ள போலாமா? மாணிக்கம் கருத்தான பொறுப்பான இளைஞன். +2 முடித்த பின்னர் கல்லூரிக்கு போக வேண்டியவன் கல்லூரிக்கு போகாமல் சுய தொழில் இறங்கினான். ஓரளவு வெற்றி பெற்றான், வருவாயும் பெற்றான். அவன் இளைய வயதில் சுய தொழிலுக்கு சென்றதற்கு காரணம் அவனுடைய தந்தையார் பரமசிவம் மிகப்பெரிய ஜவுளி நிறுவனத்தில் கணக்கு பிள்ளையாக வேலை பார்த்து வந்தார். அதன் உரிமையாளர் பரமசிவத்தின் நண்பர் என்பதால் அங்கு வேலை செய்வது பிடித்து போய் வேலை பார்த்து வந்தார். உரிமையாளர் திடீரென அகால மரணம் அடைந்ததால் வெளிநாட்டில் இருக்கும் அவரது வாரிசுகள் நிறுவனத்தை கைமாற்றி கொடுத்துவிட்டு விமானம் ஏறி வெளிநாடு போய் செட்டில் ஆகினர். புதிய நிர்வாகம் பழைய ஆட்களை அனுப்பிவிட்டது. அப்போது அப்பாவுக்கு ஆறுதல் கூறிய மாணிக்கம் சுய தொழில் என்னும் ஹோதாவில் துணிச்சலுடன் குதித்தான். என்னத்தான் அந்த சுய தொழில் என்கிற உங்கள் மனக்குரல் எனக்கு கேட்கிறது. வீடு கட்ட கடன் வாங்கி பணத்தை கையில் வைத்து கொண்டு கட்டித்தர தகுந்த ஆட்கள் இல்லாமல் இருப்பவர்களை பார்த்து மாணிக்கம் அவளுக்காக வீடு கட்டி தரும் பணியில் துணிந்திறங்கினான். குறுகிய காலத்தில் நம்பிக்கைக்குரிய ஒப்பந்தக்காரராக நற்பெயர் பெற்றான். காலத்தை வீணாக்காமல் வருகிற ப்ராஜெக்டுகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு பழுது சொல்ல முடியாமல் முடித்து கொடுத்து கொண்டிருந்தான். அப்படியாக அவனுடைய கிளையண்டாக வந்தவர் பூவனம் கிராமத்தின் தலைக்கட்டு கார்மேகம். நகரத்திற்கு மாணிக்கத்தை தேடி வந்து பார்த்து வேலை கொடுத்தார். அவர் சிதிலமடைந்த மூதாதையர் வீட்டை இடிக்காமல் மாற்றியமைத்து கொடுக்கும் பணியை அவனிடம் கொடுத்தார். அதனை ஏற்ற மாணிக்கம் குறுகிய கால அளவில் பழைய வீட்டை புதிது போல் மாற்றியமைத்து கொடுத்தான். சில மாதங்கள் கழித்து கார்மேகம் மாணிக்கத்தை கிராமத்தில் உள்ள அந்த புதிய வீட்டுக்கு வரும்படி அழைத்தார். ஒரு நாள் மாலை அவரது வீட்டிற்கு சென்றான் மாணிக்கம். மாடியில் ஊஞ்சலில் அமர்ந்திருந்த கார்மேகம் முகம் மலர அவனை வரவேற்றார். எதிரில் இருந்த மர நாற்காலியில் அவனை அமரும்படி கூறினார். அவரை பேச்சை தொடங்கட்டும் என்று மாணிக்கம் காத்திருந்த வேளையில் அவரது மனைவியும் மகளும் அங்கு வந்தனர். கனமான உடல்வாகு கொண்ட அவருடைய மனைவி சரஸ்வதி எளிய சேலை அணிந்திருந்தாள். இளமை மாறாத முகம். இந்த வயதிலும் பின்னிய நீண்ட கூந்தலை முன்னால் போட்டிருந்தாள். அவருடைய ஒல்லியான வார்ப்பாக சுடிதார் அணிந்த அவளது மகள் எழிலரசியின் வதனம் அவனை வசீகரித்தது. அவர்களை அவன் அளவெடுத்து கொண்டிருந்த சமயத்தில் சரஸ்வதியின் கம்பீர குரல் ஒலிக்க அவன் பார்வையை கார்மேகம் பக்கம் திருப்பினான். என்னங்க, அவர்கிட்ட சொல்லிட்டீங்களா? இப்பதான் வந்தாரு, நீயே சொல்ல. சரியான ஆளு நீங்க, பேருதான் ஊர் தலைக்கட்டு என்று சிரித்துவிட்டு மாணிக்கத்தை பார்த்தாள் சரஸ்வதி. தம்பி, சுத்தி வளைக்காம விஷயத்துக்கு வந்துடுறேன்ப்பா. உன்னை பார்த்ததுல இருந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால உன்னை எங்க வீட்டு மருமகனாக்கிக்கணும்னு நாங்க முடிவு பண்ணியிருக்கோம் என்றாள். மாணிக்கத்திற்கு ஒன்றும் புரியவில்லை. இத்தனை வசதி படைத்தவர்கள் என்னையா தேர்ந்தெடுப்பார்கள்? சுதாகரித்து கொண்டு மெல்லிய குரலில், மேடம், எங்க அப்பா அம்மா கிட்ட கேட்கணும். அது தவிர என்னுடைய தங்கைக்கு இன்னும் கல்யாணம் முடிக்கல. அதுக்கு என்ன தம்பி, நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு அண்ணனும் அண்ணியுமா நின்னு ஜாம் ஜாம்னு தங்கச்சி கல்யாணத்தை நடத்துங்க. பொண்ணு கேட்டுதான் போறது வழக்கம். இருந்தாலும் பரவாயில்ல, நாளைக்கு உங்க அப்பா அம்மா வந்து நாங்க பாக்குறோம்னு சொல்லிடுங்க. சுபகாரியம் தள்ளிப்படக்கூடாது இல்ல? மாணிக்கம் அவளிடம் விடை பெற்று சென்றான். மறுநாள் மாலை நேரத்தில் சரஸ்வதி கணவர் கார்மேகத்துடன் அவனது வீட்டுக்கு வந்தாள். அவர் தம்முடைய நயமான பேச்சால் மாணிக்கத்தின் பெற்றோர் மனங்களை வென்று கல்யாணத்திற்கு இசைவு பெற்றாள். மேலும் திருமணத்திற்கு பின் மாப்பிள்ளை எங்கள் வீட்டிலே இருக்க அனுமதிக்க வேண்டும், உங்களை வந்து பார்த்து கொள்வார் என்றும் உங்கள் மகளின் திருமணத்தை நடத்தி வைப்பார் என்றும் பேசி அதற்கும் மாணிக்கத்தின் பெற்றோரிடம் சம்மதத்தை பெற்றாள். ஒரு சுப தினத்தில் மாணிக்கத்திற்கும் எழிலரசிக்கும் திருமணமானது. அவன் கட்டி கொடுத்த கார்மேகத்தின் மூதாதையர் வீட்டில்தான் அது நடைபெற்றது. மாணிக்கம் கார்மேகத்தின் வீட்டில் இருந்து தொழில் பார்க்க சென்று வந்தான். அப்பா அம்மாவையும் தினமும் போய் பார்த்து அவர்களுக்கு வேண்டியதை எல்லாம் வாங்கி கொடுத்து விட்டு வந்தான். அவனுடைய மாமனாரும் மாமியாரும் அவனிடம் மிகுந்த மரியாதை காட்டி வந்தார்கள். பணியாட்களும் அவனது சொல்லை கேட்டு கட்டுப்பட்டனர். எல்லாவற்றுக்கும் மேலாக எழிலரசி அவன் மீது பொழிந்த காதலில் அவன் கட்டுண்டிருந்தான். அன்றொரு நாள் எழிலரசின் பிறந்த நாள். இன்றாவது வீட்டிலே இருங்கள் என்று மனைவி கேட்டுக்கொண்டதால் வீட்டிலேயே இருப்பது என்று முடிவு செய்து அவன் டிவி பார்த்து கொண்டிருந்த நேரம் மனைவி கோவிலுக்கு போகலாம் வாங்க என்று அழைத்தாள். காலை 9 மணி.
அந்த ஊரில் உள்ள பொன்னியம்மன் கோவிலுக்கு நால்வரும் சென்றனர். அம்மனை தரிசித்து அன்னதானம் அளித்து முடித்து நால்வரும் நடந்தே வீட்டை நோக்கி நடந்து போய் கொண்டிருந்தனர். வழியில் இருந்த டீ கடை பெஞ்சில் அமர்ந்திருந்த இளைஞர்களில் ஒருவன் அவர்களுக்குள் பேசுவது போல் இவர்களுக்கு கேட்கும்படி உரக்க பேசினான். மற்றவர்கள் நகைத்து கொண்டிருந்தார்கள். பெரிய வீட்டுக்கு வீட்டோட மாப்பிள்ளையா போயிட்டியேடா. மாமியார் பொண்டாட்டி துணிலாம் துவச்சு போடுறியா? நடமாடும் வாஷிங் மிஷினே நீ தானே? என்னடா நல்லா சமைக்க கத்துக்கிட்டியா? கையில பூஜாவை வேற காணோம் என்று கேலி செய்தான். சரஸ்வதி நின்றாள். அம்மாடி, அவங்க எதனா பேசிட்டு போட்டோம், நீ பேசாம வா என்று அவள் கைகளை பிடித்து இழுத்தார் கார்மேகம். மாணிக்கமும் போலாம் வாங்க அத்தை என்று படபடத்தான். கணவன் பிடியை விட்டு விட்டு வேகமாக டீக்கடையை நோக்கி நடந்த சரஸ்வதி வாய்க்குழுப்பில் பேசிய நபரையும் அவனுடைய கூட்டாளியையும் நைய புடைத்தாள். அவர்கள் ஓடினார்கள். ஓடியவர்களை விரட்டி விரட்டி அடித்தாள். மொத்து வாங்கிய பின்னரும் தகாத வார்த்தை பேசியவன், நான் யார் தெரியுமா என்றான் படபடத்த குரலில். அதனால் அவனை மேலும் அதிகமாக அடித்தாள் சரஸ்வதி. தன்னுடைய மாப்பிள்ளையை பற்றி வம்பு பேசியவர்களை சரஸ்வதி விளாசிய சம்பவம் ஊரெங்கும் பரவியது. சில நாட்கள் சென்றது. ஒரு நாள் மதிய நேரம் செஞ்சியில் ஒரு கட்டிட கட்டுமானத்தை கையில் எடுத்து கொண்டிருந்த மாணிக்கம் முதல் மாடியை பார்வையிடும் சமயத்தில் அவனது கைபேசி ஒலித்தது. யோ, நீ தானே கார்மேகத்தோட மருமக? ரொம்ப மரியாதையோட பேசுறீங்களே, யார் தம்பி நீங்க? என் பேரைத்தான் ட்ரூ கலர்ல பாத்திருப்பல்ல. இத பாரு, ஒண்டியா திண்டிவனத்துக்கு வந்த உன் மாமியார நாங்க கடத்திட்டோம். இந்த நம்பர்ல ஜிபே இருக்கா? உங்க ஆஸ்பத்திரி செலவுக்கு ஏதாவது அமௌண்ட் அனுப்பட்டுமா? யோ மென்டலு, நான் என்ன சொல்றேன், நீ என்ன பேசுற? திண்டிவனம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து காஞ்சிபுரம் போற ரூட்ல இருக்கிற ஒரு பழைய கல்யாண மண்டபத்துல தான் அந்த அம்மாவை நாங்க வச்சிருக்கோம். 50 லட்சம் ரூபாய் ரொக்கமா ரெடி பண்ணி எங்க கிட்ட கொடுத்துட்டு உன் அத்தைய காப்பாத்திக்கோ. நீங்க எத்தனை பேருப்பா இந்த கடத்தல் குழுவுல? நாங்க 5 பேரு. அது எதுக்கு கேக்குற? முதல்ல நீங்க 5 பேரும் அந்த அம்மா கிட்ட இருந்து உங்களை காப்பாத்திக்கோங்க. என்னையா பேசுற? அம்மா அடிக்குது அடிக்குது அடிக்குது. எதிர்முனையில் பேசியவனின் போன் கீழே விழுந்திருக்கும் என்று மாணிக்கம் நினைத்து சிரித்து கொண்டான். இத்துடன் மாமியாரின் அன்பு கதை முற்றும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளை சந்திப்போம்.